வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு முடிவு டிஎன்டிஇடி ரிசல்ட்டு பேப்பர் 1 டுடே நியூஸ். இன்றைய தினம் நாம் டிஎன்டிஇடி ரிசல்ட்டு பேப்பர் 1ற்கான ரிசல்ட்டு பற்றி 3-4 முக்கிய தகவல்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக டிஎன்டிஇடி ரிசல்ட்டு பேப்பர் 1ற்கான ரிசல்ட் எப்பொழுது வரும், ஏன் காலதாமதமாகிறது, இது எப்பொழுது எழுதப்பட்ட தேர்வு, ஆனுவல் பிளானில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, ரிசல்ட் டேட் வருவதில் எதுவும் டேட் சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கா, அதே போல் எப்பொழுது இதற்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இதில் பார்த்திங்கன்னா டிஆர்பி சம்மந்தமாக ஏதேனும் புதிய அப்டேட்கள் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா, ஆசிரியர்கள் கோரிக்கைகள் எதுவும் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றி முழு 4 தகவல் தான் அதில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேப்பர் 1 இந்த டிஎன்டிஇடி ரிசல்ட் எதற்காக காத்திருக்காங்க பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான இந்த டிஎன்டிஇடி டெட் எக்ஸாமுடைய தேர்வு முடிவுக்காக காத்திருக்காங்க, ஆசிரியர்கள் தகுதி தேர்வு. இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் குறைவான கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் எழுந்ததாக சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 15th நவம்பர் 2025. இதில் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த டிஎன்டிஇடி பேப்பர் 1ற்கான எக்ஸாம் நடைபெற்றது. அதில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் கொஸ்டின் இருக்கதா சொன்னாங்க. குறைந்தது இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 7 கொஸ்டின் மேலே இருக்குது. அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதிய அனைவருக்கும் அந்த மதிப்பெண்களை வழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இதனால் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவு ரிசல்ட் டேட் வெளியிடுவதில் தாமதம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா OMR ஷீட்லாம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி அப்லோடிங் பண்ணிலாம் முடிஞ்சதாகவும் சில வகையான நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் பற்றிய அரசு தரப்பில் ஏதேனும் அறிவிப்புகள் உத்தரவுகள் வெளியிட்ட பின்னர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுக்கான அனைத்து பணிகளும் முடிந்து விட்டதாகவும், இது மிக விரைவில் இந்த வார இறுதிக்குள் தேர்வு முடிவு வெளியிடப்படும், டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி பரவலாக பார்த்திங்கன்னா ஒரு தகவலை பரவிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள் நமக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா பிஃபோர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டுருவாங்க அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அன்றைய தினம், அதாவது ரிசல்ட் வரக்கூடிய டேட்டு அல்லது அன்றைய தினமே அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடப்படும். அதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டிஆர்பி இதை ஃபாலோ பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ இது வரல. அதே மாதிரி எந்த ஒரு ஆனுவல் பிளானோட நோட்டிஃபிகேஷனும் ரிசல்ட் டேட் சேஞ்ச் பற்றி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இது வரைக்கும் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய வெப்சைட், அதாவது trb.tn.gov.in இருக்குதுங்களா, அந்த இணையதளத்தில் தான் வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும் போது உங்களுக்கான அதில் நியூ ரிசல்ட், அது நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நியூ அப்டேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்டேட்டில் போய்ட்டு நம்ம டிஎன்டிஇடி 2025 ரிசல்ட் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு பேப்பர் 1 கேண்டிடேட் இருந்ததுன்னா நீங்கள் பேப்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அது மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டீட்டெயிலில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும். தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கான சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட் trb.tn.gov.in அந்த இணையதளத்தில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்பாக ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா அன்றைய தினம் அல்லது அதற்கு 2 நாட்கள் பின்பு தேர்வு முடிவுகள் ரிசல்ட் டிஎன்டிஇடி ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வார இறுதிக்குள் வெளியிடப்படலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகுது. இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் நம்ம வெளியிட்ட பின்னர் கண்டிப்பாக அது சார்ந்த தகவலை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.